ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وعلى أصحابه الطاهرين وعلى جميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم. وقال أيضا: إنك لعلى خلق عظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من يحرم الرفق يحرم الخير كله، أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் பேரருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். இருட்டறையில் எதிரிவலும் என் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் திருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், மக்கத்து ராஜாவாம், மதினத்து ரோஜாவாம், நற்குணத்தின் நாயகமாம், சர்க்குணத்தின் தாயகமாம் அண்ணல் முஹம்மது முஸ்தபா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வை அடியொற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், ஒரு புனிதமிகு நற்சபையிலே குழுமியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தொல் புரிவானாக. இது இல்லமா காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்யக்கூடிய நசீபையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ரவுலாவை சியாரத்து செய்வதோடு மரணத்திற்கு முன்பு ஒரு முறையேனும் அன்னாரை கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகில் வாழுகின்ற நேரத்தில் நோய் நொடி இல்லாமல், மருத்துவமனை செலவில்லாமல், பூரண ஆஃபியத்தோடு நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டு நம் நேரங்களை ஒதுக்கி வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பெருமானாருக்காக அமர்ந்திருக்கக்கூடிய இங்கு வருகை தர இருக்கின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாத்துல் குபரா என்னும் மாபெரும் அந்த பரிந்துரையை அல்லாஹ் நல்கி அருள் புரிவானாக. இறுதியாக இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்கின்ற அந்த உன்னத தருணத்திலே நம் இறுதி பேச்சையும் மூச்சையும் ஏகத்துவ கலிமாவாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவாகவே அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்து இன்னுரை நான் துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான மூமின்களே, நண்பர்கள் பணியாளர்களுடன் நற்பண்பு காட்டிய நபிகள் நாயகம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரி மிக சீரும் சிறப்புமாக இந்த மீலாது தொடர் சொற்பொழிவை பல ஆண்டுகளாக நடத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எல்லாமுமாக இருந்து, முதுகெலும்பாக இருந்து, தொய்வு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய
எங்கள் உஸ்தாதுனா நாசிர் ஹசரத் கிபிலா அவர்கள் மற்றும் மிஸ்பாவுல் ஹுதாவினுடைய கண்ணியமிகு நிர்வாக பெருமக்கள், நெய்வாசல் நீடூர் நிர்வாகத்தினர்கள், பஞ்சாயத்தினர்கள், ஜமாத்தார்கள், இதற்கு யாரெல்லாம் உதவி புரிகின்றார்களோ அந்த நல்ல உள்ளங்கள், குறிப்பாக திரளாக வரக்கூடிய தாய்மார்கள், 2/3 பங்கு சுலுசானி என்று சொல்வார்கள். இங்கே மதரசா மாணவர்களை கழித்துவிட்டால் வந்திருக்கக்கூடியவர்களை எண்ணினால் ஒரு 50 தொடுவது என்னவோ சிரமம் போன்று தான் தெரிகிறது. ஆனால் பெண்கள் திரளாக வந்திருக்கின்றார்களே, அந்த தாய்மார்கள், சிறார்கள், சிறுமியர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாக வேண்டும். அனைவரும் அல்லாஹுவின் பேரன்புக்குரியவர்கள், பெருமானாரினுடைய பாசத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த மீளாத நிகழ்வு என்பது வருடம் 12 நாட்கள் ரபியுல் அவ்வலிலே தொடர்ந்து நடத்தப்படுவதிருக்கிறதே, இது காலத்தின் கட்டாயம் அவசியம். ஏனெனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு பிரச்சனைக்குரிய காலம். நாலாபுறங்களில் இருந்து நம்மை நோக்கி பல்வேறு சூழ்ச்சிகள், சதிகள், எதிர்ப்புகள் சூழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரே நபர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அந்த பெருமானாரை நாம் முன்னிறுத்தினால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெருமானாரை கொண்டு நாம் முகம் கொடுத்தால் அத்தனை பிரச்சனைகளும், தொல்லைகளும், துன்பங்களும், இடர்களும் பனிமலையை போல் கரைந்து போய்விடும். அதற்கு பெருமானாரை பற்றி பல கோணங்களிலே இந்த மேடை பேசிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சவுதியினுடைய தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏனைய நாடுகளில் நடத்துவது போன்ற மீளாத அரபு நாட்டிலும் நடத்த வேண்டும். டைம்ஸ் ஆஃப் அரபு என்ற பத்திரிகையில் வந்த செய்தி. ஏனைய நாடுகளிலே மீளாது நடத்துவதை போல அரபு நாட்டிலும் நடத்த வேண்டும். அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் ஆச்சரியமானது. அவர் சொன்னார், அரபு இளைஞர்களுக்கு பெருமானாருடைய வரலாறு தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர். எந்த மண்ணிலே பிறந்தார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மண்ணிலே, அந்த நாட்டிலே பிறந்து வாழக்கூடிய அரபு இளைஞர்களுக்கு பெருமானாரை பற்றி தெரியவில்லை, பெருமானாரின் வரலாறு தெரியவில்லை. பெருமானாரை பற்றி நாம் அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, ஏனைய நாடுகளில் நடப்பது போன்ற மீளாது விழாக்களை இந்த அரபு நாட்டிலும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கொள்கையில் தடம் புரண்டவர்கள், அவர்கள் அதை செய்ய துணியாதவர்கள், வக்கற்றவர்கள். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பாக்கியமற்றவர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தாய்மார்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழாவிற்கு இந்த ஆண்டு நான் பார்க்கின்ற போது சற்று கூட்டம் குறைவோ என்ற ஒரு அச்சம் எனக்கு வருகிறது. சில 100 சேர்கள் காலியாக இருப்பது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. தாய்மார்கள் அண்டை அயலாருக்கு இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இந்த மீளாது பயான் தொடர் சொற்பொழிவு நிகழ்வுகளை சொல்லி அவர்களும் கேட்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற
ஒரு தகவலையும் தாய்மார்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தன்னை அறிமுகப்படுத்திய அந்த 23 ஆண்டுகளில் லட்சோப-லட்சக்கணக்கான மனிதர்களின் இதயங்களை வென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடிகளை சேர்க்கவில்லை, சொத்து சுகங்களை சேர்க்கவில்லை. பெருமானார் சேர்த்த சொத்து என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான சஹாபாக்களின் இதயங்களை வென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எதை வைத்து வென்றார்கள்? அல்லாஹ் அதற்கான தாரக மந்திரத்தை அருள்மலையாம் திருமறையிலே சொல்லுவான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நீங்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே மிருதுவாக மென்மையாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன், கடுகடுத்த முகத்தை உடையவராக நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால், வலீலல் கல்ப், கடுத்த இதயம் கொண்டவராக நீங்கள், முரட்டு சுபாவம் கொண்டவராக நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அவர்கள் சிதறி ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னியுங்கள். நீங்கள் மன்னித்தால் மட்டும் பத்தாது, வஸ்தக்ஃபிர் லஹும், என்னிடத்திலே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். கண்ணியமானவர்களே, இதயங்களை ஈர்க்கின்ற சக்தி வாளேந்தி வந்த எதிரிகளை கூட கொன்று ஒழிக்க வேண்டும், முஹம்மது இத்தோடு தொலைய வேண்டும் என்று இதயத்திலே இருமாப்பு கொண்டு வந்த எதிரிகளை கூட பெருமானார் ரிஃப்க் என்னும் அந்த மென்மையான அணுகுமுறையினால் மனங்களை வென்று அடுத்த கணமே இஸ்லாத்தை தழுவ வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த இறை பணியை செய்வதற்கு 2 அம்சங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று முஅஜிஸா என்னும் பேர் அற்புதம், இன்னொன்று நற்குணம். ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா? முஅஜிஸாவை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் வெகு சிலர் மட்டுமே. இன்னும் சொல்ல போனால் முஅஜிஸாவை காட்ட காட்ட ஒரு கட்டத்தில் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், இவர் ஒரு சாகிர், ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு சித்து விளையாட்டுகளை செய்கிறார், இவர் கண்கட்டி வித்தைகளை செய்கிறார், ஒரு வித்தைக்காரர், நல்ல வித்தைக்காரர், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானாரினுடைய நற்பண்புகளையும் அரும் குணத்தையும் கண்டவர்கள் வீழ்ந்தே போனார்கள். பெருமானாரின் நற்குணத்தை பார்த்தவர்கள் இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்ல, அந்த பெருமானாருக்கு புகழாரம் சூட்டினார்கள். அமீன், வாய்மையாளர், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற பெயரை சூட்டினார்கள். தோழர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபதஹே மக்காவுடைய ஆண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் பெருமானாரை நெருங்கி வருகிறார். ஃபலாலத் இப்னு உமைர் இப்னு லைசி, ஃபலாலத் இப்னு உமைர் இப்னு லைசி என்ற மனிதர் பெருமானாரை நெருங்கி வருகிறார். அப்படி முணுமுணுத்து கொண்டே வருகிறார். கூட்டத்தோட கூட்டமாக கதையை முடிச்சிடுறது. சரியான தவாஃபுடைய நேரம். சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கில் சஹாபாக்கள் திரண்டு இருக்கிறார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக கொடும் வாடை எடுத்து சொருவி விடுவது. அதற்கு பிறகு என்ன விளைவு ஏற்பட்டாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு மனதிலே முடிவு செய்து கொண்டு
யாரும் கேட்காத வண்ணம் உதடுகளால் முணுமுணுத்து கொண்டு பெருமானாரை நெருங்கிவிட்டார். இன்னும் கண் இமைக்கும் நேரம்தான், கண் இமைக்கும் நேரம். என்ன அசம்பாவிதம் வேண்டுமானாலும் நிகழலாம். கிட்டே வருகிறார். என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா? ஒரு செகண்ட் பெருமானார் ஃபலாலா ஃபலாலாவா நீங்க வாங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அப்படின்னாங்க. நாம் யா ரசூலல்லாஹ், நான் ஃபலாலா தான். மா குன்த துஹத்திஸு பிஹி நஃப்ஸக். அடுத்து பெருமானாரின் கேட்ட கேள்வி அவரை நிலைக்குலைய செய்தது. என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்னப்பா பேசிட்டு வந்த? உன் மனசில் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே வந்தாயே, அது என்ன? உன் உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டே இருந்ததே, அது என்ன என்று கேட்டார். ஃபலாலா தடுமாறி போகிறார். என்ன சொல்லி சமாளிப்பது? பெருமானார் இதயத்தை காணக்கூடியவர்கள் அல்லவா? நாமெல்லாம் ஒரு மனிதனின் வெளி தோற்றத்தை கண்டு ஏமாறுவோம். பெருமானார் இதயத்தை பார்க்கக்கூடியவர்கள். அவர்களின் பார்வைக்கான சக்தி அப்படிப்பட்டது. நடுநடுங்குகிறார், கை கால்கள் எல்லாம் உதறடிக்கிறது. சொன்னார், லா ஷையுன், நாயகமே, என் மனதிலே நான் எதையும் கூறவில்லையே. குன்த் அதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை நான் திக்ர் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபலஹிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சிரித்து விட்டார்கள். அல்லாஹ்வை திக்ரா செய்தீர்கள்? உங்கள் உதடுகள் அல்லாஹ்வுடைய திக்ரையா முணுமுணுத்தது? பெருமானார் சிரித்து கொண்டார்கள். அடுத்து பெருமானார் சொன்ன வார்த்தை, ஆஹா, இனி நம் கதை முடிந்து விட்டது, நம் மரணத்திற்கு விளிம்பிலே வந்துவிட்டோம், இனி அதோ கதிதான் என்று விழி பிதுங்கி நின்ற ஃபலாலாவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், ஃபலாலாவே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? வவதஅ யதஹு அலா ஸத்ரி, அவர் சொல்கிறார், நாயகத்தின் அந்த திருக்கரம், சந்தனம் மனம் கமழுகின்ற அந்த திருக்கரம் என் நெஞ்சிலே பட்டது. என் நெஞ்சிலே பெருமானார் கை வைத்தார்கள். என் உள்ளத்திலே குமுறிக் கொண்டிருந்த அந்த வெறி முஹம்மதை தீர்த்து விட வேண்டும். இன்றைய நாள் அவரின் வாழ்க்கையின் இறுதி நாள். இன்றைய நிமிடம் அவருக்கான கடைசி நிமிடம். அவரை கொலை செய்வதே என் பிறவி பயன் என்று குமுறிக் கொண்டிருந்த அந்த எரி மலை அப்படியே பனிமலையாக உருகியது. அப்படியே ஃபலாலா சொல்கிறார், ஃபஸகன கல்வி, ஃபஸகன கல்வி, என் உள்ளம் சாந்தமடைந்தது, அமைதி அடைந்தது. அடுத்து அவர் சொல்வதுதான் நம்மை வியப்பின் விளிம்பிலே நிறுத்துகின்ற செய்தி. சொன்னார் ஃபலாலா, வல்லாஹி வல்லாஹி மா ரஃபஅ யதஹு அன் ஸத்ரி ஹத்தா மா மின் ஹல்கில்லாஹி ஷைஉன் அஹப்ப இலைய மின்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது வைத்த அந்த கையை பெருமானார் இன்னும் எடுக்கவில்லை. அந்த சில மணித்துளிகளில், அந்த சில வினாடிகளில் என் மனம் எந்த நிலைக்கு வந்தது தெரியுமா? இந்த உலகத்தில் பெருமானாரை விட ஆக பெரியத்திற்குரியவர் எனக்கு யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் இதயம் முழுவதும் நிறைந்து போனார்கள். மற்றவர்களுக்கான முஹப்பத்திற்கு அங்கு இடமே இல்லாதாகிவிட்டது என்று சொல்கிறார் ஃபலாலா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, வாளேந்தி வந்த ஒரு கொடிய இறை மறுப்பாளரை பெருமானாரின் அந்த அணுகுமுறை எப்படி மாற்றியது? ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய, எந்த இறைநேசராலும் எட்ட முடியாத ஸ்தானத்தை பெற்றுக் கொடுத்ததென்றால் பெருமானாரின் அந்த நற்பண்பையும்
அந்த மென்மையான அணுகுமுறையையும் இங்கு நாம் பார்க்க வேண்டும் தோழர்களே. அல் இசாபா ஃபி மாரிஃபத்தி சஹாபா என்ற வரலாற்று கிரந்தத்திலே இந்த தரவுகளை சொல்கிறார்கள். கனி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றைய தலைவர்களை விட பல்வேறு வகையில் வேறுபடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனரஞ்சகமான தலைவராக இருந்தார்கள். மக்களோடு இரண்டர கலந்த ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று ஒரு முதலமைச்சர் டீ கடையில் டீ குடித்தால் அது ஒரு செய்தி. வாக்கிங் போகும்போது பொதுமக்களிடத்தில் அவர் பேசினால் அது ஒரு நியூஸாக வருகிறது. ஏன், அவனும் மனுஷன் தானே? ஏன் மனுஷன் டீ குடிக்கக்கூடாதா? என் தெருவில் போகிறவன்கிட்ட பேசக்கூடாதா? தெருவில் நான் நாயா பேய போது மனுஷன் போகிறானா இல்லையா? அது ஒரு செய்தி. பாருங்கள், பொதுமக்களோடு போகிறார், டீ கடையில் டீ குடிக்கிறார், இதுவெல்லாம் ஒரு செய்தி. ஒரு சாதாரண பணியாளரை சந்தித்து கை குலுக்கினால், ஆகா எங்கள் முதல்வரை பார்த்தீர்களா, மக்களின் முதல்வர், இரண்டோடு கலக்கிறார். கண்ணியமானவர்களே, இது இப்படியெல்லாம் பெருமானாரின் வாழ்க்கையில் சொல்லப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஜனரஞ்சகமான தலைவராக இருந்தார்கள், ஒரு இயல்பான தலைவராக இருந்தார்கள். பொறுப்புகளை பெருமானார் அமானிதமாக பார்த்தார்களே தவிர பொறுப்புகளை கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொள்ளவில்லை, பெருமை தேடிக் கொள்ளவில்லை. என்றைக்கும் பெருமானார் பொதுமக்களை விட்டும் தன்னை பொறுப்புகள், தன் பதவிகள் தூரப்படுத்தும் விதமாக பெருமானார் அந்த பதவிகளை பார்க்கவில்லை, காணவில்லை. பொறுப்புகள் கூட கூட, பதவிகள் கூட கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள் மக்களை. தன் நண்பர்களிடத்திலே, பணியாளர்களிடத்திலே, விளிம்பு நிலை மனிதர்களிடத்திலே பெருமானார் ஜனரஞ்சகமாக கலந்தார்கள் என்பதுதான் பெருமானாரை தனித்துவப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கனி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் சொன்னதாக நீங்கள் பார்க்கவே முடியாது. பணியாளரை எப்படியெல்லாம் சொல்லுவார்கள்? வீட்டு வேலைக்காரன், உழைப்பாளி, அவர் எங்கள் கம்பெனியுடைய ஸ்டாஃபு, எங்கள் கம்பெனியுடைய ஸ்டாஃபு, லேபரு. இதுதான் உழைப்பாளர்களை உலகம் அழைக்கின்ற விதம். பணியாளர்களை உலகம் அழைக்கின்ற விதம் இப்படித்தான். நான் அடித்து சொல்லுவேன், இது கூட 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய நவீன தீண்டாமைகள். இன்றைக்கு படிப்பிலே, விஞ்ஞானத்திலே, எல்லாவற்றிலேயும் முன்னேறிவிட்டோம். ஆனால் நிறைய தீண்டாமைகளை நாமளே உள்வாங்கிக் கொண்டோம். பணியாளர்கள் என்றால் அவர்களுக்கென தனி ஒரு சாப்பாடு, பணியாளர்கள் என்றால் அவர்களுக்கென தனி ஒரு ட்ரெஸ், ஒரு ஆடை. சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட போங்க, ஆர்டர் எடுக்கிறவன் பார்த்தா கோட்டு சூட்டு போட்டு மாப்பிள்ளை மாதிரி நிற்பான். சப்ளையர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரியாக கலராக ட்ரெஸ்ஸு போட்டு நிற்பான். சாப்பிட்ட பிறகு பிளேட் எடுக்கிற அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம், அது ட்ரெஸ்ஸே சொல்லும் அது என்ன எப்படிப்பட்ட அம்மா என்று. ஒரு சாப்பிட்ற ஹோட்டலில் பணியாளர்களை எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். கண்ணியமிக்கவர்களே, அவன் ஆடை சொல்ல வேண்டுமாம், இவன் இந்த தொழிலை செய்கின்றான், இந்த வேலையை செய்கின்றான், இதற்குத்தான் இவன் லாயக்கு என்று சொல்லக்கூடிய விதத்திலே இந்த உலகம் ஆடைகளால் பணியாளர்களை ஏற்றத்தாழ்வாக பிரித்து வைத்திருக்கிறது. லேபர் என்றும், ஸ்டாஃப் என்றும், வேலைக்காரன் என்றும், பணியாளன் என்றும், தொழிலாளி என்றும் இந்த உலகம் நவீன தீண்டாமைகளுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அழைக்கிறது. ஆனால் பணியாளனை சகோதரா என்று அழைத்த ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்றிலே அப்படி ஒரு சகோதரன் என்று அழைத்த ஒரு தலைவரை நீங்கள் எங்கு பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்வானுக்கும் கௌலுக்கும் ஜஅலல்லாஹு தஹ்த ஐதீக்கும்.
பணியாளர்களை பெருமானார் எப்படி தெரியுமா சொல்கிறார்கள்? இஹ்வானுக்கும், உங்களின் சகோதரர்கள். ஹவுலுக்கும் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். பெருமானார் பணியாளர்களை பார்த்த விதம், அழைத்த விதம், நடத்திய விதம் இருக்கிறதே, உலகத்திலே நீங்கள் எந்த பொருளாதாரத்திலே, படிப்பு, அறிவிலே முன்னேறிய எந்த நாட்டிலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பெருமானார் அப்படி அழைத்தார்கள். ஹவுலுக்கும் என்று, ஹவுலுக்கும் என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு பிடித்த பரிசு என்று சொன்னார்கள் பணியாளர்களை. உங்கள்கிட்ட ஒரு ஆள் வேலைக்கு வந்திருக்கிறாரா, அவனை வேலைக்காரன் பார்க்காத, கூலி தொழிலாளி என்று பார்க்காதே. அதுவெல்லாம் தீண்டாமை சிந்தனைகள். அவனை உன் சகோதரன் என்று பார், அல்லாஹ் கொடுத்த பரிசு என்று பார். பெருமானார் பயன்படுத்திய வார்த்தைகள். பெருமானார் என்னென்ன செய்தார்கள்? முதலாளிகளை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அணியும் ஆடையங்களை அவர்களுக்கு அணிவியுங்கள், நீங்கள் உண்ணும் உணவுகளை அவர்களுக்கு உண்ண வையுங்கள், உங்களோடு ஒரே தட்டிலே அமர்ந்து உணவருந்த செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல தோழர்களே, அதை செய்தும் காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஃபல்யுத்இமுஹு மிம்மா யகுல், நீ அவர் எதை சாப்பிடுவாரோ அதை தன் பணியாளருக்கு கொடுக்கட்டும். எல்பிசுஹுமா எல்பிஸ், அதை எதை அணிகிறார், என்ன ட்ரெஸ் போடுற, நீ 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டியா அதே மாதிரி கொடு. நீ நல்லா உயர்தரமான காட்டன் ட்ரெஸ்ஸை போட்டு மினுக்கிற, ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கு மாதிரி துணியில் ஒரு ட்ரெஸ்ஸு, வேகாத வெயிலும் அதை தான் அவன் போட்டு நிற்கணும். எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். வலாத்து கல்லிஃபுகுமா எகிலிபிகும், பெருமானார் சொன்ன, பெருமானார் வகுத்த இலக்கணங்களை பாருங்கள். அவர்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய வேலைகளை கொடுக்காதே, அப்படி கொடுத்தால் நீனும் சேர்ந்து அவனோடு ஒத்துழை என்று சொல்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டிலே வாழுகின்றோம். ஒரு பெரிய குடும்பம் சுற்றுலா செல்கிறார்கள் காரிலே. ஆனால் சுற்றுலா செல்லும் போது பார்த்தால் அவர்கள் அருந்தக்கூடிய உணவு வேறு, அந்த கார் டிரைவர் அருந்தக்கூடிய உணவு வேறு. அவர்கள் நல்ல ஏசி ரூமில் நல்ல சொகுசு மெத்தையில் படுத்து தூங்குறது, நல்ல புக்கிங் பண்ணி, வாடகையே ஒரு நாளைக்கு 2000 3000. இவர் பார்த்தீங்கன்னா கார்லேயே தூங்குவார். காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது, அதுக்குள்ளே தூங்கணும், அதுக்குள்ளே எந்திரிக்கணும். இதில் கொசுக்கடி, மூட்டை பூச்சி எல்லாத்தையும் அவர் சகிக்கணும். செய்தி என்ன தெரியுமா? அவர் நிம்மதியாக தூங்கினா தான் நிம்மதியாக பயணமே போக முடியும். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. இவன் பூரா நிம்மதியாக தூங்கிட்டு நைட்டு பூரா டிரைவரை கொசுக்கடியில் போட்டால் காலையில் அவன் தூங்கிட்டாட்டா மொத்த குடும்பமும் சேர்த்து தூங்கிடும். ஒரே தூக்கம் தான். இன்னால் இல்லா இதுதான். எப்படி நாம் வித்தியாசப்படுத்துகின்றோம்? நம்ம இடத்திலே பழகுகின்ற அந்த பயனாளிகளை, ஊழியர்களை எப்படி நாம் பார்க்கிறோம் தோழர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடக்கூடிய பல இடங்கள் ஒன்று இருக்கிறது. அது ஒரு இடம் தான் தெரியுங்களா? பெருமானாருக்கு மட்டுமே அல்லாஹ் ஒரு கொடுப்பனையை கொடுத்தான். எந்த திட்டத்தை முன்னெடுத்து பெருமானார் வேலை செய்தார்களோ அதை வாழும் போதே 100% வெற்றியும் பார்த்தார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு பிறகும் அந்த வெற்றி தொடர்ந்தது. கண்ணியமானவர்களே, உபாதத்து பின் வலீத் பின் உபாதத்து பின் சாமித், உபாதத்து பின் சாமித்துடைய மகன் பேரன் வலீத், அவர் பேரும் உபாதா. அவர் தன்னுடைய தந்தை வலீதோடு மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவிலே மிச்சம் மீதி அன்சாரி சஹாபாக்கள் உசுரோடு இருந்தால் அவர்களிடத்தில் ஹதீஸுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே அத்தாவும் மகனும் வர்றாங்க. வந்தவுடனே அவங்க கண்ணில் முதல்ல பட்டது யார் அப்படின்னு சொன்னால் அபுல் யாசிர் என்ற ஒரு அன்சாரி சஹாபியை பார்க்கிறார்கள். அவரோடு அவருடைய பணியாளர் நிற்கிறார். இருவரையும் பார்த்தவுடன் அந்த உபாதத்து பின் சாமித் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன தெரியுமா? தன்னை விட அபுல் யாசிர் அவர்கள்
முதலாளி எஜமான், அவரை விட பணியாளர் உயர்வான ட்ரெஸ்ஸை அணிந்திருக்கிறார். இருவரும் மேலங்கி அணிந்திருக்கிறார்கள். ஆனால் பணியாளருடைய மேலங்கி விலை கூடியதாக இருக்கிறது, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை விலை உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இவர் சாதாரணமான ஆடையை அணிந்திருக்கிறார். அபுல் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துட்டு இந்த உபாதத்து இப்னு வலீது கேட்கிறார், என்ன உங்களை விட உங்கள் பணியாளர் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, உயர்தரமான ஆடை, நீங்களும் ஒரு சாதாரணமான எளிய ஆடை அணிந்திருக்கிறீர்களே, அவரின் ஆடையை நீங்கள் அணியுங்கள், உங்களின் ஆடையை அவர் அணியட்டும், அதுதானே நியதி என்கிறார். இனிமானவர்களே, அப்போது அபுல் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்ன அஹி, என் சகோதரனின் மகனே, பஸர ஐனாய ஹாத்தைனி, இந்த இரு கண்ணால் நான் பார்த்த ஒரு செய்தி, வ சமிஅ உதுனாய ஹாத்தைனி, என் இரு காதுகளும் கேட்ட ஒரு செய்தி, வ வஆஹு கல்வி, என் உள்ளம் மனதிலே பதிய வைத்த ஒரு செய்தி. என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், அத்இமுஹும் மிம்மா தஅக்குலூன், நீங்கள் உண்ணுகின்ற உணவை கொடுங்கள், வ அல்பிசுஹும் மிம்மா தல்பிசூன், நீங்கள் அணிகின்ற ஆடையை அணிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அபுல் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வ அனா அதைத்துஹு மின் மதாஇ துனியா அஹ்வன இலைய, நான் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன். மின் ஐ யூகத ஹசனாத்தி யோமல் கியாமா, இவரை நான் ஒழுங்காக நடத்தாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என் அமலை பிடிங்கி அவரிடத்தில் கொடுத்து விடுவானோ என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அபுல் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனிமானவர்களே, பெருமானாரிடத்திலே இருந்த அதே நற்பண்புகள் சஹாபாக்களிடத்திலும் மிளறுவதை பார்க்கலாம். ஒரு முறை அபூ மஸ்ஊத் அன்சாரி அவர்கள் தன் பணியாளரை ஓங்கி அறைந்து விட்டார்கள், சாட்டையால் ஓங்கி அடித்து விட்டார்கள். கடும் கோபத்திலே பின்னால் இருந்து ஒரு குரல் வருகிறது, அபா மஸ்ஊத், அல்லாஹு அக்தரு மின்க அலைஹ், அவரை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் உரிமையும் இருக்கிறதோ இதை விட பல மடங்கு ஆற்றலும் சக்தியும் உரிமையும் அல்லாஹுக்கு இருக்கிறது, பயந்துக்கொள் என்றார்கள். ஒற்றை வரிகள், அந்த ஒற்றை வரி அபூ மஸ்ஊத் அன்சாரியை புரட்டி போட்டது. நிலை குலைந்து போனார். திரும்பி பார்க்கிறார், தாஹா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூல், அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போதும் நாயகமே, இந்த வரிகளால் என் இதயம் கனத்து விட்டன. போதும் நாயகமே, நான் அவரை சுதந்திர புருஷராக விட்டுவிட்டேன், எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், அமா லவ்லம் தஃஅல் ல ஃபஹத்தகன்னார் அவுல மஸ்ஸக்கன்னார் மஸ்ஸத்துக்கன்னார், அது மட்டும் நீ செய்யாது போயிருந்தால் நரகம் உன்னை தழுவியிருக்கும், நரகம் உன்னை தீண்டிருக்கும் என்றார்கள் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.